ஹலோ ஸ்டூடெண்ட், குருகேம் சேனல் மூலயமா நம்ம பார்க்க போற லெசன் வந்து ஆசிட் பேஸ் சால்ட். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிஹெச் ஸ்கேல்னா என்ன. பிஹெச் ஸ்கேல்ல 1 to 14 வரைக்கும் இருக்கும். ஸோ பிஹெச் ஸ்கேல்ல ஆசிட் பேஸ் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுங்க. ஆசிட்னா என்ன. ஸோ நம்ம ரியாக்ஷன்ல ஆட் பண்ற பொருள் எதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பிளஸ் அயானை ரிலீஸ் பண்ணுதோ அதை வந்து ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹெச் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 to 7 இருக்கும். 7ல இருந்து 1 நோக்கி வர வர அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். நான் பேசிக்ஸ்ல ஆசிட்ஸ்லாம் எழுதி போடுறேன் பாருங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்ல இருக்கு பாத்தீங்கன்னா அது HCl சொல்லுவாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதுக்கப்புறம் H2SO4, கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. H2SO4 நிறைய ரியாக்ஷன்ல நிறைய உற்பத்தியில வந்து H2SO4 ரியாக்ட் ஆகுதுனால அது கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெர்க்ளோரிக் ஆசிட், இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட், கையில பட்டா ஓட்ட போற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆசிட். குறிப்பா அந்த பெர்க்ளோரிக் ஆசிட் வந்து மண்ணு கொட்டி அதுக்கு மேல பீக்கர் வச்சு இல்ல அதுக்கு மேல வந்து அந்த பெர்க்ளோரிக் ஆசிட் பாட்டில் வைப்பாங்க. போரோசிலிகேட் கண்ணன்ல தான் பிடிப்பாங்க. அதாவது நமக்கு வந்து நார்மல் கண்ணாடியிலயோ அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வந்து டெம்பரேச்சர் கூட ரியாக்ட் ஆகிறது பிளஸ் வந்து நம்ம கண்டிஷன்ல வைப்பாங்க. இந்த ஆசிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட், ரொம்ப ஸ்ட்ராங். பிஹெச் பாத்தீங்கன்னா 1 to 3 குள்ள இருக்கும். 3, 1, 2 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டொமக்ல நம்ம வயிறுல இருக்கிற ஸ்டொமக்ல சுரக்கிற ஆசிட் பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதோட பிஹெச் பாத்தீங்கன்னா 1 to 2 தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 to 2. சில டைம்ல உடம்பு சரியில்லாத டைம்ல 3 ஆகலாம். அப்போ வந்து செரிமான பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட். வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா CH3, COOH. ஸோ அசிட்டிக் ஆசிட் இல்ல எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆசிட் பேஸ்ல வந்து நிறைய நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்க போறோம். 11th 12th நிறைய படிப்போம். பேஸ்னா என்ன, ரியாக்ஷன்ல ஆட் பண்ற பொருள் எதெல்லாம் OH மைனஸ் அயானை ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஹெச் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா 7 to 14. 7ல இருந்து 14 நோக்கி போக போக அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், அதாவது வீரியம் அதிகமாகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் பேஸ்ன்னு சொல்லுவோம். சால்ட்னா என்ன. ஸோ ரியாக்ஷன்ல நம்ம ஆசிடையும் பேஸையும் ஒன்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் பிளஸ் பேஸ் வந்து NaOH எடுத்துங்க, NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா. இந்த ரெண்டு ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும். எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் ஒண்ணுக்கு மேற்பட்ட ரெண்டுத்துக்கு மேல இருக்கிற ஆட்டம் ஒன்னா சேர்ந்ததுன்னா காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டா பிரிப்பாங்க. காம்பவுண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மைனஸ் அப்படின்னு தான் பிரியும். ஒரு காம்பவுண்ட்ல பாசிட்டிவ் வந்து முதல்ல இருக்கும். மோஸ்டா நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவ் முதல்ல இருக்கும், நெகட்டிவ் பின்னாடி இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா Na பிளஸ் OH மைனஸ் அயன். ஸோ இது வந்து எப்பயுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட தான் சேரும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா NaCl என்னது, நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு பாத்தீங்களா, NaCl. ஸோ இது லெபரட்டரி மெத்தட்ல NaCl இப்படிதான் உற்பத்தி பண்றாங்க. இது ரெண்டும் போயிடுச்சு. அடுத்தது மீதி என்ன இருக்கு பாருங்க, ஹைட்ரஜன் பிளஸ் OH மைனஸ் அயான். அதை எப்படி எழுதுவாங்க, H2O அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஆசிட் பேஸ் சால்ட். ஸோ நம்ம பேசிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆசிட் பேஸ் சால்ட்டோட பேசிக். ஸோ இது என்னன்னா 2 பீக்கர் எடுத்துக்கிறாங்க. ஒரு பீக்கர்ல பேஸ், இன்னொரு பீக்கர்ல ஆசிட். ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு பீக்கர்ல வச்சுட்டாங்க. இன்னொரு பீக்கர்ல வந்து பேஸ் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த லிட்மஸ் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆசிட் பேஸான ஐடென்டிஃபிகேஷனுக்காக லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. லேப்லாம் இருக்கும். ஸோ அதை என்ன பண்றாங்க, ஆசிட் சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ நீங்க அதை வந்து ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் இருக்கும், அதை பிச்சு நீங்க ஆசிட் உள்ள நீங்க டிப் பண்ணும்போது எது வரைக்கும் டிப் பண்றீங்களோ அது வந்து ப்ளூல இருந்து ரெட்டா மாறும். ப்ளூ இப்போ பேஸ்ல வந்து ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து பேஸ்ல நீங்க வைக்கும்போது ரெட் கலர் பேப்பர் வந்து ப்ளூ கலரா மாறும். மீதி லெசன் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த குருகேம் சேனல் மூலயமா நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஈஸியா கெமிஸ்ட்ரி கத்துக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.